சென்னை கோயம்பேடு பஸ் நிலையத்தில் இருசக்கர வாகனங்கள் நிறுத்த 2 அடுக்கு பார்க்கிங் வசதியை துணை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். ஆசியாவின் மிகப்பெரிய பேருந்து நிலையம் என்று பெயர் பெற்ற சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர். இவர்களின் இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்கு தற்போது உள்ள இடம் போதுமானதாக இல்லாததால் பேருந்து நிலையத்தின் வெளியில் வாகனங்களை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர்களின் வசதிக்காக 2 அடுக்கு தாழ்தள வாகன நிறுத்தம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 3000 சதுர மீட்டர் பரப்பளவில் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தாழ்தள வாகன நிறுத்தம் கட்டப்பட்டுள்ளது. இதை தமிழக துணை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசிய செய்தித்துறை அமைச்சர் பரிதி இளம்வழுதி, இந்த பார்க்கிங்கில் 2000 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் அளவிற்கு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2 அடுக்கு இருசக்கர வாகன நிறுத்தும் இடம் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தால் ஏறத்தாழ 17 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் 2 அடுக்குகள் இருக்கிறது. ஒரு அடுக்கிலே 1000 இருசக்கர வாகனங்களை நிறுத்தலாம். 2000 வாகனங்களை நிறுத்தக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கிறது. ஒரு நாளைக்கு இந்த கோயம்பேடு பஸ் நிறுத்தத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்லுகிறார்கள். அவர்களுடைய பயன்பாட்டிற்கு ஏதுவாக வசதியாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் உருவாக்கி இருக்கிறது. சென்னை போன்ற பெருநகரங்களில் இதுபோன்று பல அடுக்கு பார்க்கிங் வசதிகள் மிகவும் அவசியம். சென்னை டி நகர், புரசைவாக்கம் உள்ளிட்ட அதிக மக்கள் கூடும் இடங்களில் இதுபோன்ற பார்க்கிங் வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்பது சென்னைவாசிகள் பலரின் எதிர்பார்ப்பு.